Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு most requested video தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எப்படி வந்து நம்மளோட கோல்டு ஜுவல்லரி எல்லாம் வந்து எப்படி வீட்டிலேயே நல்லா பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் வெள்ளி ஜாமான்லாம் எப்படி புதுசு மாதிரி வீட்டிலேயே பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அதே மாதிரி பவுன் நகையும் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்கக்கா, எப்படி பாலிஷ் போடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்பாவோட அந்த ஹிமாலயா ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஷாம்புவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கோம்ல நகை, அதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஊற விடுறப்ப அதில் உள்ள ரொம்ப பிடிச்சு போன ஒரு அழுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வெளியில் வர மாதிரி ஆகிடும். ஸோ தோடில் தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்திங்கனாக்கா அழுக்கு வந்து பிடிக்கும். அதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நகை பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நான் வந்து அடுப்பில் வச்சு ஃப்ளேம் வந்து சின்னதாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பால் பொங்குற மாதிரி இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். இதனால நகை வந்து கரைஞ்சிடுமோ இந்த மாதிரிலாம் எந்த பயமும் வேண்டாம். பல வருஷமாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி சில பேர் பவுனை போய் சுட வைக்கலாமா அந்த மாதிரிலாம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சாதாரண க்ளீனிங் வீடியோ. நமக்கு வந்து நல்லா க்ளீனாக வந்து பவுனை வந்து வெளியில் கொடுக்காமே பாலிஷ் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி நான் அதை வடிகட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம குட்டி குட்டி ஜுவல்ஸாக போட்டிருக்கிறதுனால அது வந்து கீழே விழுந்துடுறதுக்கோ மிஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் வந்து நல்லா வடிகட்டிட்டேன். இப்போவே பாருங்கள், நான் எந்த ப்ரஷ் போடவே இல்லை. அதுக்குள்ளே வந்து அந்த நகையெல்லாம் எவ்வளோ பாலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அந்த ஸ்க்ரூவில் சில நகையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு வந்து பின்னாடி இருக்கும். அதை மட்டும் ரொம்ப மைல்டான ஸ்மூத்தான ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். யாருமே நம்பவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் நகையாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஷைனிங்காக பாலிஷாக இப்போ வாங்கின நகை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம எப்படி வந்து நம்மளோட கொலுசு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மைல்டான ப்ரஷ் வச்சு நான் நல்லா வந்து இதை தேய்ச்சிக்க போகிறேன். இப்போ எல்லா நகையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி திரும்ப வந்து அந்த ஃபில்டர்லேயே போட்டுக்க போகிறேன். இது நம்ம ரொம்ப குட்டி குட்டியான நகை எடுத்ததுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். பெரிய பெரிய இப்போ நெக்லஸ் இல்லைனா செயின் இந்த மாதிரினா பயப்பட வேண்டாம். நம்ம வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஃபில்டரெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. இது எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்ச ஒரு தோடு. இது கூட அந்த கல் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதுக்கு வாஷிங் பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வெள்ளிக்கு வந்து நீங்கள் வாஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பேர் டு கோல்டை விட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் ஹார்டான மெட்டல் தான். ஸோ கோல்டு அந்தளவுக்கு ஹார்டான ஒரு மெட்டல் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். அந்த ஸ்க்ரூ சைடு மட்டும்தான், நமக்கு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நல்ல புதுசு மாதிரி ஷைனிங் ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரூ எல்லாம் லைட்டாக வந்து ப்ரஷ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இதை வந்து ரின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி ஃபில்டர்லேயே கொஞ்சம் 2 தடவை வாஷ் பண்ணிட்டீங்கனாலே அதில் உள்ள அந்த ஷாம்பு நொரை பிசுப்பு எல்லாமே வந்து போயிடும். போனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நிஜமாக வந்து இதை தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து புது நகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.